அண்ணா ஆ மேடை பக்கத்துல ஐபேக் சேர் ஒன்று கேட்டுக்கிறாங்க கஸ்டமரு. அப்படியா? சரி ஓகே, போயிட்டு வந்துடுறா. சரி உங்க வண்டி சாவி கொடுங்க, போய் போட்டு வந்துடுறேன். சொல்ல மறந்துட்டா, என் வண்டி இன்னைக்கு சர்வீஸ் போயிருக்கு. அதனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியில போயிட்டு வந்துரு. வண்டி இல்லையா? ம் சரிண்ணா. எப்படா நோ மஞ்சனாவன் மரியாதை தெரியாது நாய். டேய் ஏன்டா என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சேர் எத்துமே அவங்க வீட்டுல வச்சுட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டா கக்கூஸ்க்கு ஒரு ஜக்கில் கொடுக்குறான் தண்ணி. அவன் அத கூட விடு, சேர் ஃபிட்டிங் கரெக்டாக இல்லைன்னு உட்காந்து பக்கத்துக்கு ஒரு சேர் கேட்டா கால் துடைக்கிற மேட்டே தந்து போட்டு உட்காருன்றானா. பெரியவங்க அன்னைக்கே சொல்லிக்கிறாங்க மதிக்காத கூட்டு பார்க்க போகாதுன்னு. அந்த நாய் விட்டு பக்கத்துக்கு மேல நான் போவே மாட்டேனா. டேய் கஷ்டமான 4 பேர் அப்படிதான் இருக்கு செய்வான், அதுக்கெல்லாம் கோவப்படலாமா? டே பைத்தியக்காரா, நீ எனக்கு ஓனரா அவனுக்கு ஓனரா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, ஏந்து வெளிப்படா. டேய் வருதுல்ல கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானே எனக்கு வந்திருக்கும். கொஞ்சமாவது புரிஞ்சுங்கண்ணே. சரிடா அழுவாத. அந்த கஸ்டமர் போன போட்டோம், நீ போய் அடுத்து வேலையை பாரு போ. சரிண்ணே. யோ எவன் ஓனரு வெளியே வாயா. யார் இது? என்னையா கடை வச்சு நடத்துறீங்க? யார் சார் நீங்க? எதுக்கு சார் எங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? காலையில 11 மணிக்கு சேர் கேட்டேன், சாயங்காலம் 6 ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் சேர் வரல. என்ன மாடல் சேர் சார் நீங்க ஆர்டர் பண்ணீங்க? ஐபேக் சேரு. இவனுதான் சேர் எடுத்து கொடுக்கணுமா? சாரி சார், இன்னும் 2 ஹவர்ஸ்ல உங்க வீட்டுல அந்த சேர் இருக்கும் சார். யோ உன் சேரு வேணாம் ஒண்ணும் வேணாம், அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன், வரேன். ஏன்டா போமே போய் சொன்னேன்? இல்லண்ணே, என் வண்டி எத்தும்பா சொல்லிட்டீங்க, அப்புறம் பெட்ரோலுக்கு காசு கேட்டா அப்புறம் நிறைய கடைசியில் கொடுக்கவே மாட்டீங்க. அதானே பார்க்ல போய் 10 சாயங்காலம் உடனே கடைக்கு வந்துட்டேன். உங்க 200 ரூபா பெட்ரோலுக்கோசம் 6000 ரூபா கஸ்டமர் போக வச்சிட்டியாடா. ஐயோ